சரிகமபாவில் இப்போ செகண்ட் ரன்னர் அப்பாக வந்திருக்கக்கூடிய செந்தமிழன் அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. தான் வந்து எப்படி ரன்னர் அப் ஆன அப்படின்றதையும், அதே போல் எப்படி வந்து சபேசன் அவர்கள் அதையும் தாண்டி இப்போது முதல் பரிசு வாங்கினவங்க எல்லாருமே கடுமையாக உழைச்சிருக்காங்க அப்படின்னு பல அனுபவங்களை இவர் பேசியிருக்காரு. நான் வந்து கரூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக் வேலை பார்த்துட்ருந்தேன். அந்த சூழலில் நான் இன்ஸ்டாகிராமில் பாடி வீடியோ போட்டிருந்தேன். அதன் மூலமாக எனக்கு இங்கே சரிகமபாவில் நுழையிறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. நான் வந்து டிக்கெட் ஆஃப் ஃபினாலே வரைக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எப்படியாவது நம்ம இதில் வந்துருவோமா, நம்மளால் முடியுமான்னு கொஞ்சம் பயம் இருந்தாலும் கூட கடும் முயற்சியால் நான் வந்து டிக்கெட் ஆஃப் ஃபினாலேக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அதற்கப்புறமாக எப்படியாவது நம்ம முதல் 3 இடத்துக்குள்ளே வந்துடணும், முதல் இடத்த பிடிக்கிறோமோ இல்லையோ முதல் 3 இடத்துல வந்துடணும் அப்படின்னு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதே போல் தான் இங்கே சபேசன், சுஷாந்திகா இருவருமே 2 பேருமே ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. எங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலேக்குள்ளே வரதே ரொம்ப பெரிய போட்டியாக இருந்தது. கடும் போட்டிக்கு மத்தியில் தான் நான் வந்து உள்ளே நுழைஞ்சேன். அப்படி இருந்தும் கடும் போட்டிக்கு இடையில இப்போ 3வதாக நான் வந்திருக்கிறதுனால ரொம்ப பெருமையாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வரல அப்படின்றதற்காக எங்களுக்கு அதற்குண்டான ஒரு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரியோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா சுஷாந்திகா இப்போ முதல்ல வந்திருக்காங்க, சபேசன் ரன்னர் அப்பாக வந்திருக்காங்க அப்படின்றதற்காகவும் அவங்களுக்கு அது சரியானது இல்லை அப்படின்னோ யாரும் பேச வேண்டாம். தேவையில்லாத வந்திகளை சொல்ல வேண்டாம். எல்லாருமே டிசர்விங் பேசன் தான். எல்லாருக்குமே அந்த டிசர்விங் குவாலிட்டின்றது இருக்க தான் செய்யுது அப்படின்னு செந்தமிழன் அவர்கள் இப்போ பேசியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ என்னால் வின் பண்ண முடியல, முதல் இடத்த பிடிக்க முடியல அப்படின்னாலும் வேறொரு பிளாட்ஃபார்மில் நான் நிச்சயமாக மக்களை மகிழ்விக்க நான் வரதா செய்வேன், நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ண வரதா செய்வேன் அப்படின்னு இப்போ வந்து செந்தமிழன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது எப்படியோ அவர் நினைத்தது போல் 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் கடும் முயற்சிக்கு மத்தியில், கடும் போட்டிக்கு மத்தியில் தான் அவங்க எல்லாருமே இப்படி ஒரு இடத்த அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து இப்போ எல்லோருமே இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளும் இதே இவர் வெற்றியோட இன்னும் நிறைய வந்து வெற்றிகளை அவருடைய வாழ்க்கையில் சந்திக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.